இன்னைக்கு XLOOKUP அப்படின்ற ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு டேபிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டேபிளில் இருக்கிற வேல்யூஸில் ஒன்று தான் செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் லுக்அப் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சிஆர்எம் அப்படின்றத எடுத்துக்கிறோம். இதுக்கான வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு நேம் கண்டுபிடிக்கலாம், ஐடி கண்டுபிடிக்கலாம், இல்லை சேலரி அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல சிஆர்எம் இருக்கிறது இருக்கா இல்லையான்றதையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு XLOOKUP அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ XLOOKUP அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சிஆர்எம் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லுக்அப் வேல்யூ அப்படின்றதுல சிஆர்எம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு லுக்அப் அரே அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த கமாவை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களுக்கு அடுத்த ஃபங்க்ஷனுக்கான மோட் உள்ள போகும். ஓகேங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது கேரக்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக அப்படியே ஒன்றா தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ லுக்அப் அரே அப்படின்றத செலக்ட் பண்ணலாம். இப்போ லுக்அப் அரே அப்படின்றது நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா சிஆர்எம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ சிஆர்எம் அப்படின்றது இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் காலமையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலராக எந்த டேபிளில் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த லெவலுக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் அரே அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ ரிட்டர்ன் அரே அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன வேல்யூ ஆன்சரா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை நீங்க கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் நேம் கண்டுபிடிக்கிறேன். ஸோ நேமுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் வச்சுட்டு டவுன் ஏரோ செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கமா கொடுங்க. இந்த இடத்துல எந்த வேல்யூவுமே இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இஃப் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற வேல்யூ நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இந்த இடத்துல எப்பவுமே VLOOKUPல பார்ப்பீங்க இல்லையா 0 and 1. ஸோ அதே மாதிரி தான் இங்கே எக்ஸாக்ட் மேட்சுக்கே 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் மேட்ச்லேயே 0 கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் மட்டும்தான் வரும். -1 கொடுத்தீங்கன்னாக்கா ஸ்மாலர் ஐட்டம் வரும். +1 கொடுத்தீங்க அப்படின்னா லார்ஜர் ஐட்டம் வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு வைல்ட் கார்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம கமா அப்படின்றது கொடுத்துட்டு 0 கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஜான் அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் HR அப்படின்னு மாத்துறேன்னா ஹெச்ஆரோட நேம் என்ன அனு அப்படின்றது வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத சொல்லுங்கள். இதில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.